விட்டு போமோ? தாய் விட்டு பிள்ளை நிற்கலாமோ? உந்தன் தை விட்டால் துயர் விட்டு போமோ? நவம்பர் மாதம் 29ஆம் தேதி, பொது காலத்தின் 34ஆம் வாரம், சனிக்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 15 முதல் 27 முடிய. தானியேல் ஆகிய நான் உள்ளம் கலங்கினேன். மனக்கண்முன் தோன்றிய காட்சிகள் என்னை அச்சுறுத்தின. அங்கு நின்று கொண்டிருந்தவர்களுள் ஒருவரை அணுகி, இவற்றிற்கெல்லாம் பொருள் என்ன என்று கேட்டேன். அவர் அவற்றின் உட்பொருளையெல்லாம் எனக்கு விளக்கி கூறினார். இந்த 4 விலங்குகளும் உலகில் எழும்பப் போகும் 4 அரசர்களை குறிக்கின்றன. ஆனால் உன்னதரின் புனிதர்கள் அரசுரிமை பெறுவர். அந்த அரசுரிமையை என்றும் ஊழி காலமும் கொண்டிருப்பர். அதன் பின்னர் மற்ற விலங்குகளினின்று மாறுபட்டு மிகவும் அஞ்சி நடுங்க வைக்கும் தோற்றத்துடன் இரும்பு பற்களும் வெண்கல நகங்களும் கொண்டு அனைத்தையும் தூள் தூளாக நொறுக்கி விழுங்கி எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்ட அந்த 4ஆம் விலங்கை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினேன். அதன் தலையிலிருந்த 10 கொம்புகளை பற்றியும், 3 கொம்புகள் தன் முன்னிலையில் விழுந்து போக அங்கே முளைத்த கண்களும் பெருமையாக பேசும் வாயும் கொண்டிருந்த ஏனையவற்றை விட பெரிதாக தோன்றிய அந்த கொம்பை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்பினேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு புனிதர்களுக்கு எதிராக போர் புரிந்து அவர்களை வென்றது. தொன்மை வாய்ந்தவர் வந்து உன்னதரின் புனிதர்களுக்கு நீதி வழங்கும் வரையிலும் உரிய காலத்தில் புனிதர்கள் அரசுரிமை பெறும் வரையில் இவ்வாறு நடந்தது. அவர் தொடர்ந்து பேசினார். அந்த 4ஆம் விலங்கோ உலகில் தோன்றப்போகும் 4ஆம் அரசை குறிக்கின்றது. இது மற்ற எல்லா அரசுகளையும் விட வேறுபட்டதாகும். உலகம் முழுவதையும் அது மிதித்து தூள் தூளாக நொறுக்கி விழுங்கிவிடும். அந்த 10 கொம்புகளோ இந்த அரசு நின்று தோன்றவிருக்கும் 10 மன்னர்களை குறிக்கின்றன. அவர்களுக்கு பிறகு மற்றொருவன் எழும்புவான். முந்தினவர்களை விட வேறுபட்டிருப்பான். 3 அரசர்களை முறியடிப்பான். அவன் உன்னதருக்கு எதிரான சொற்களை பேசுவான். உன்னதரின் புனிதர்களை துன்புறுத்துவான். வழிபாட்டு காலங்களையும் திருச்சட்டத்தையும் மாற்ற நினைப்பான். 3½ ஆண்டுகள் புனிதர்கள் அவனது கையில் ஒப்புவிக்கப்படுவர். ஆனால் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமரும். அவனது ஆட்சி அவனிடமிருந்து பறிக்கப்பட்டு எரியுண்டு ஒன்றுமில்லாது அழிக்கப்படும். ஆட்சியும் அரசுரிமையும் வானத்தின் கீழுள்ள உலக அனைத்திலும் உள்ள அரசுகளின் மேன்மையும் உன்னதரின் புனித மக்களுக்கு தரப்படும். அவர்களது அரசு என்றென்றும் நிலைக்கும் அரசு. எல்லா அரசுகளும் அவர்களுக்கு பணிந்து கீழ்ப்படியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 34 தொடங்கி 36 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, துன்பம் எல்லாருடைய வாழ்விலும் வந்தே தீரும் என்பதையும் அதை எதிர்கொள்வதற்கான வழி என்ன என்பதையும் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் பல்வேறு வகையான அரசுகள் பற்றியும் இந்த அரசுகள் எவ்வாறு புனிதமான வாழ்க்கையின் நிலைப்பாடு எடுத்து செயல்படும் மனிதர்களுக்கு எதிராக இருக்கும் என்பதையும் தானியேல் இறைவாக்கினருக்கு இறைவன் வெளிப்படுத்தியது குறித்து வாசிக்கின்றோம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு புனிதர்களுக்கு எதிராக போர் புரிந்து அவர்களை வென்றது என்றும், வர இருக்கும் கொடுங்கோல் அரசன் ஒருவன் உன்னத புனிதர்களை துன்புறுத்துவான் என்றும், 3½ ஆண்டுகள் புனிதர்கள் அவனது கையில் ஒப்புவிக்கப்படுவர் என்றும் வாசிக்கின்றோம். நற்செய்தி வாசகத்திலும் இயேசு கன்னியைப் போல சிக்க வைக்கும் நாள் வந்தே தீரும் என்று குறிப்பிடுகின்றார். தூய வாழ்க்கை வாழ முயற்சிக்கின்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களது வாழ்க்கையில் துன்பங்களும் துயர்களும் தவிர்க்க முடியாதவை என்பதே இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தி. ஒரு மனிதர் எவ்வளவுதான் செல்வச் செழிப்பிலும் வாழ்வின் உச்சத்திலும் புனிதத்தின் உயர் எல்லையிலும் நிலைத்தாலும் ஏதாவது ஒரு வகையான துன்பத்திற்கு ஆளாவதை தடுக்க முடியாது. நிர்வானந்த வாரியார் வாழ்க்கையில் வரும் துயர்களை ஆபத்து, விபத்து என்று 2 வகைகளாக பிரிக்கிறார். ஆபத்து என்பது உடலுக்கு வரும் துயர் என்கின்றார், அதாவது பசி, நோய், பொருளாதார குறைபாடுகள் முதலியவை. விபத்து என்பது உயிருக்கு வரும் துயர் என்கின்றார், அவை பிறப்பு, இறப்பு முதலானவை. உடலுக்கும் உள்ளத்திற்கும் வரும் துயர்களே இல்லாமல் மனித வாழ்வு என்ற ஒன்று கிடையாது. இப்படிப்பட்ட துன்பங்கள் வாழ்வில் தவிர்க்கப்பட முடியாதவை என்றாலும் இவற்றிலேயே சிக்கி நாம் சின்னா பின்னமாக வேண்டும் என்பது இறைவனது விருப்பம் அல்ல. அவற்றை வெற்றி கொள்வதற்கான வழியையும் இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு எடுத்துரைக்கின்றார். விழிப்பாக இருப்பதே இயேசு சுட்டிக்காட்டக்கூடிய வழி. அவர் கூறும் எச்சரிக்கையாக இருங்கள், விழிப்பாக இருந்து மன்றாடுங்கள் ஆகிய வார்த்தைகள் இவ்வுண்மையை சுட்டிக்காட்டுகின்றன. விழிப்பாக இருத்தல் என்றால் என்ன? மகாத்மா காந்தி ஒரு முறை டார்ஜிலிங் நோக்கி புகைவண்டியில் போய்க் கொண்டிருந்தார். மலை மேல் அந்த புகைவண்டி சென்று கொண்டிருந்தது. காந்தி ஒரு கடிதத்திற்கான குறிப்பை சுதாகர் சதுர்வேதி என்பவரிடம் சொல்ல அவர் எழுதி கொண்டிருந்தார். அப்போது ரயில் பெட்டிகளுக்கும் எஞ்சினுக்கும் இடையேயான இணைப்பு துண்டிக்கப்பட்டு ரயில் பெட்டிகள் பின்னோக்கி நகர ஆரம்பித்தன. பயணிகள் அலற ஆரம்பித்தனர். ரயில் பெட்டிக்குள் இருந்தாலும் பிரச்சனை, வெளியே இருந்தாலும் பிரச்சனை என்ற நிலைமை. ஆனால் காந்தியோ கொஞ்சமும் பதற்றமடையாமல் தொடர்ந்து கடித குறிப்பை கொடுத்து கொண்டிருந்தாராம். அப்போது சுதாகர் மெதுவாக, ரயில் பெட்டிகள் துண்டிக்கப்பட்டு விட்டது, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, காந்தி, தெரியும், இப்போது சூழல் நம் கட்டுப்பாட்டில் இல்லை, கவலைப்படுவதனாலோ கண்ணீர் வடிப்பதனாலோ ஒன்றும் ஆகப் போவதில்லை, எனவே நமது நேரத்தை வீணாக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ந்து கடித குறிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்றாராம். வாழ்க்கைக்குரிய கவலைகளினால் பீடிக்கப்பட்டு அதிலேயே சிக்கி சின்னாபின்னமாகாமல் நம்மால் எதை செய்ய முடியுமோ அதை முழு ஈடுபாட்டோடு செய்வதே விழிப்புணர்வு. இத்தகைய விழிப்புணர்வு இருந்தால் நாம் நம் துன்பங்களிலிருந்து வெளியே வர முடியும். ஜெபம். இறைவா, துன்பமில்லா வாழ்வுக்காக இயங்குவதை விட துன்பங்களை சரியான மனநிலையோடு எதிர்கொள்ள முயற்சிப்பதே சரியான அணுகுமுறை என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமேன். கடவுள் உன்னை மறப்பதில்லை, கலக்கம் கொள்ளாதே.
கடவுள் உன்னை மறப்பதில்லை, கலக்கம் கொள்ளாதே. கடல் கடந்து செல்லும் பொழுதில் உன்னை அன்பில் நினைத்தாரே, அள்ளி அணைத்தாரே. கடவுள் உன்னை மறப்பதில்லை, கலக்கம் கொள்ளாதே. கடல் கடந்து செல்லும் பொழுதில் உன்னை அன்பில் நினைத்தாரே, அள்ளி அணைத்தாரே.
கடவுள் உன்னை மறப்பதில்லை கலக்கம் கொள்ளாதே கடல் கடந்து செல்லும் பொழுதில் உன்னை அன்பில் நினைத்தாரே அள்ளி அணைத்தாரே கடவுள் உன்னை மறப்பதில்லை கலக்கம் கொள்ளாதே கடல் கடந்து செல்லும் பொழுதில் உன்னை அன்பில் நினைத்தாரே அள்ளி